بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹ் தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹ் அவனை பற்றி பேசுகின்ற கேட்கின்ற இந்த சபையிலே நம்ம எல்லோரையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அல்லாஹு தாலா யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹு தாலா விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் தெளிவை கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாரை அல்லாஹு தாலா நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹு தாலா விரும்புகிறானோ, ஒரு ஆள் அல்லாஹ் விரும்பிட்டான் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இப்படி மார்க்கத்தை படிக்கிறதுக்கு, மார்க்கத்தில் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தாலா உதவி செய்கிறான், மார்க்கத்தில் தெளிவை கொடுக்கிறான். அப்போ எனவே அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாகத்தான் இந்த இடத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, இதயத்தில் சுமைகள் அதிகரித்தால், இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவராக இருக்கும் பொழுது, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவராக இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விடயங்களை படித்து கொடுத்தார்கள் சிறு பிராயத்தில். இப்போ அந்த செய்தியை வைத்துத்தான், அதில் இருந்து தான் நாம் ஒவ்வொன்றையும் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த அடிப்படையில் இருந்து பார்த்தால் எந்த ஒரு பெரிய சுமையும் எங்களுக்கு சுமையாக தெரியாது. இப்போ உதாரணமாக நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது, அல்லது உங்களோட சின்ன பிள்ளைகள் உங்கள்கிட்ட ஒரு பொருளை வாங்கி கேட்குது, எனக்கு வாப்பா இந்த புல்லை வச்சிருக்கிற மாதிரி ஒரு பைசிக்கல் வேணும், அல்லது ஏதாவது விருப்பமான ஒன்றை கேட்குற பொழுது, நீங்கள் சின்னதாக இருக்கும் பொழுது நீங்கள் கேட்டு உங்கள் வாப்பாவுக்கு அதை வாங்கி கொடுக்கலாட்டி அடுத்த பிள்ளைகள்லாம் விளையாடிட்டு இருக்கும் பொழுது நம்மட புள்ள மட்டும் அந்த பொருள், விளையாட்டு பொருளோ அவள் கேட்ட பொருளோ விரும்பிய பொருளோ கிடைக்காம இருந்தால் அந்த பிள்ளைக்கு எவ்வளோ கவலையாயிருக்கும், அதை விட அந்த வாப்பாவுக்கு எவ்வளோ கவலையாயிருக்கும், என்னால் இதை வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்ட்டு எவ்வளோ கவலையாயிருக்கும். இப்போ அந்த புள்ள முழுக்க நம்பிக்கை வச்சிருக்குது, என் வாப்பா எனக்கு செய்வார் அப்படி அதை நினச்சி தான் அந்த புள்ள கேட்குது. நாங்களும் அந்த சின்னத்தில் கேட்டோம். இப்போது சில பொழுது வசதி வந்திருக்கும், நம்முடைய பிள்ளைக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்போம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தால் நாம் நம்முடைய தந்தையில் கேட்டு பல விஷயங்கள் கிடைக்காம இருக்கும். ஆனால் நாங்கள் இப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு தாராளமாக வாங்கி கொடுக்குற வசதி அல்லாஹ் தந்திருப்பான். இது சிலர் கொடுத்திருப்பான், இல்லை சிலர் கொடுக்காம இருப்பான். அதில் அல்லாஹுடைய ஹிக்மத், ஞானம் மறைவாக இருக்கிறது, அது வேற விடயம். ஆனால் ஒரு பிள்ளையிட நம்பிக்கை என்ற வாப்பா, ஒரு பிள்ளையிட நம்பிக்கை என்ற வாப்பா இதை செஞ்சு தருவார். ஆனால் செஞ்சு தர முடியாத பொழுது என்னால் இது முடியலேன்னு பெற்றோர்கள் கவலைப்படுவதும் ஒரு வகையில் நியாயம். ஆனால் இப்போ இந்த செய்தி நான் சொல்லித்தர இந்த செய்தியை பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட எதையுமே கேட்க இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவரை அழைத்து சொன்னார்கள், யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், சிறுவனே நான் உனக்கு சில விடயங்களை படித்து தருகிறேன், நான் சில விடயங்களை உனக்கு படித்து தரேன். அந்த விடயங்களை படித்து தரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அன்பாக சொல்லி கொடுக்குறாங்கங்கிறத பாருங்கள்.
சொல்லும்போது சொன்னாங்க, யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத் யஹ்ஃபதில்லாஹ தஜித்ஹு துஜாஹக். அற்புதமான வாசகங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். நீ அல்லாவை பாதுகாத்தால், யஹ்ஃபதில்லா நேரடியான அர்த்தம் என்ன? யஹ்ஃபதில்லா, நீ அல்லாவை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். நம்ம அல்லாவை எப்படி பாதுகாக்கிறது? அல்லாவை நம்மளால் அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாக்கிறான். அப்போ யஹ்ஃபத் அவாமிர் அல்லாஹ், அல்லாஹுடைய கட்டளைகளை நீ உன்னோட வாழ்க்கையில் எடுத்து நடந்தால், சின்ன பிராயத்திலே உங்களோட பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுத்தால், அதாவது நீ அல்லாஹுடைய கட்டளைகளை நீ சரிவர நிறைவேற்றினால், நீ அல்லாஹ் உனக்கு சொன்ன விடயங்களை நீ வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதில்லாஹ தஜித்ஹு துஜாஹக். நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ்வை உன் கண் முன்னால் காண்பாய். அப்போ அல்லாஹ் சொன்னபடி நீ வாழ்ந்தால், சின்ன பிராயத்தில் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை சொல்லி கொடுத்தால், நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால், அல்லாஹ் சொன்ன கடமைகளை பாழ்படுத்தாமல் அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து விலக்கல்களை விட்டு உன்னோட வாழ்க்கையில் நீ நல்ல முறையில் அல்லாஹுடைய கடமைகளை பேணி பாதுகாத்தால் அல்லாஹுடைய உதவி உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி கொடுத்தார்கள். யார் சொல்லி கொடுத்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி போட்டு அடுத்து சொன்னாங்க, வஇதா சஅல்த ஃபஸ்அலில்லா வஇதா ஸ்தஅன்த ஃபஸ்தஈன் பில்லாஹ். இந்த ரெண்டையும் கவனிச்சுங்க. நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள், உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. என்கிட்ட கேட்டாய், நம்ம சொல்லுவேன் என்ன என்கிட்ட கேட்டாவாப்பா. இப்போ உங்கள்கிட்ட ஒரு புள்ள வந்து ஒரு பொருளை கேட்கும் பொழுது நான் என்னால் முடியாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம முடியாதுன்னு நினைக்கிறதுக்கு முன்னால் நம்ம எப்படி அதை சொல்லி கொடுக்கணுமெண்டா, வைதா சஅல்த ஃபஸ்அலில்லா, நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள். அல்லாஹ் இப்போ நீங்கள் ஒரு சின்ன பைசிக்கல் 3000 4000 10,000 செலவழித்து வாங்கி கொடுப்பதை விட நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேளு என்று உள்ளத்தில் பதிக்கிறது இருக்குதே, அந்த பிள்ளைக்கு நீங்கள் கோடான கோடி கொடுப்பதை விட சிறந்தது. இந்த கொள்கையை, இந்த நம்பிக்கையை ஒரு பிள்ளையினுடைய உள்ளத்தில் ஊட்டுவது என்பது வெளிப்படையாக தெரிகின்ற விளையாட்டு பொருட்களை கொடுப்பதை விட கோடான கோடி மடங்கு பணத்தை, செல்வத்தை அள்ளி கொடுப்பதை விட சிறந்தது. எப்படி சொல்லி கொடுத்தாங்க? அந்த பிள்ளை ஒன்றும் கேட்கல, கேட்கறதுக்கு முன்னுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ என்னால் முடிய இல்லை என்று சொல்வது, அந்த தயக்கத்துக்கு முன்னால் நாங்கள் அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் என்றால், வைதா சஅல்த ஃபஸ்அலில்லா, நீ என்ன விஷயத்தை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேள். வைதா ஸ்தஅன்த ஃபஸ்தஈன் பில்லாஹ், நீ என்ன உதவி தேடினாலும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. அப்போ இதையே நீங்கள் திருப்பி 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 பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா, உங்களோட பிள்ளை உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு முன்னால் யார்கிட்ட கேட்கும்? யா அல்லாஹ் எனக்கு தாண்டு பிஞ்சு உள்ளத்தில் இருந்து வார துவாக்கு அல்லாஹ் பதில் கொடுக்க அமைப்பானா? பிஞ்சு உள்ளத்தில் இருந்து வார துவாக்கு அல்லாஹ் பதில் கொடுக்க அமைப்பானா? நிச்சயமாக அல்லாஹ் பதில் கொடுப்பான். ஏதோ ஒரு வழியில் நிச்சயமாக அல்லாஹு தஆலா பதில் கொடுப்பான். அப்போ நாங்கள் எதை சொல்லிக் கொடுக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ இந்த முகவரி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ஒன்று சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ நல்லா பாருங்கள், வைதா சஅல்த ஃபஸ்அலில்லா வைதா ஸ்தஅன்த ஃபஸ்தஈன் பில்லாஹ். அடுத்தது ஒன்று சொன்னாங்க, வஅலம் அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஉக பிஷை லன் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் கத் கதபஹுல்லாஹு லக். மகனே அறிந்துகொள், இந்த முழு உலகமும் சேர்ந்து, உண்ட வாப்பா மட்டும் இல்லை, உண்ட அம்மா மட்டும் இல்லை, உண்ட சொந்தக்காரர்கள் மட்டும் இல்லை, முழு உலகமும் சேர்ந்து, வஅலம் அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஉக பிஷை லன் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் கத் கதபஹுல்லாஹு லக். முழு உலகமும் சேர்ந்து, நான் என்னுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் ஊர் மக்கள் உலகம் எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒன்று நல்லது செய்ய, ஏதாவது ஒன்று தர நினைத்தாலும், பிரயோசனம் அளிக்க நினைத்தாலும், ஏதாவது கொடுக்க நினைத்தாலும் அவர்களால் முடியாது, அல்லாஹ் உனக்கு எழுதினாலே தவிர. எப்படி இந்த உள்ளத்தில் ஈமான் இந்த மாதிரி வாசகங்கள் பதிந்தா, எங்களுக்கும் தான் இந்த மாதிரி வாசகங்கள் பதிந்தால் எப்படி அந்த வாழ்க்கையில் ஈமானும் தவக்குலும் உறுதியாயிருக்கும். அடுத்து இன்னொன்று சொன்னாங்க, வஅலம் அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யதுர்ருக பிஷை லன் யதுர்ருக இல்லா பிஷைஇன் கத் கதபஹுல்லாஹு அலைக. முழு உலகம் சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதியை, தீங்கை செய்ய நினைத்தால் அது ஒரு பொழுது முடியாது. அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர, உனக்கு இது நடக்கும் எழுதியிருந்தாலே தவிர முழு உலகம் சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதியை அவர்களால் செய்ய முடியாது. அப்போ இந்த உள்ளத்தில், பிஞ்சு உள்ளத்தில் இதை கொண்டு என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறாங்க. இப்போ இந்த ஒரு பதிவு செய்யப்பட்ட, இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்ட உள்ளத்தில்
உலகத்தில் தெரிகிற ஒவ்வொரு விஷயமும் எப்படி தெரியும்? உலகத்தில் நடக்கிற ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயும் அவனுடைய ஈமான் தான் கூடும். ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலேயும் அவனுடைய ஈமான் கூடும். இப்போ நடக்கிற ஒரு நன்மை நடக்குதுன்னு சொன்னால் என் வாப்பா தந்தார், என் அம்மா தந்தாருங்கிற எண்ணத்துக்கு பதிலாக என் ரப்பு எனக்கு தந்தான். ஏதாவது ஒரு அவனுக்கு தீங்கு நடக்கிற மாதிரி இருந்தால் அவன் உடனே எப்படி நினைப்பான், இந்த தீங்கோட பெரிய ஒரு தீங்கு நடக்க இருந்தது, அல்லாஹ் என்னை பாதுகாத்தான், சிறிய தீங்கோடு முடிந்து விட்டது என்று நினைப்பான். ஈமான் கூடும். எந்த ஒரு சூழ்ச்சிக்கு பின்னாலும் அல்லது சதிமுயற்சிக்கு பின்னாலும் அல்லது சுமைகளுக்கு பின்னாலும் ஈமான் கூடும். அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஊ லகும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா வகாலூ ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். முனாஃபிக்கள் எப்படி ஒரு செய்தியை பரப்பிவிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு செய்தியை பரப்பிவிட்டாங்க. எப்படின்னா, முனாஃபிக்கள் பரப்பி விட்டாங்க, இதோ உங்களை காஃபிர்கள் எதிரிகள் படையெடுத்து திரண்டு வராங்க, நீங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, உங்களை சூழ பெரிய ஒரு படை வருது. இன்னன்னாஸ கத் ஜமஊ லகும் ஃபக்ஷௌஹும், அவர்களை அஞ்ச வேண்டாமா, பயப்படுங்க, இவ்வளவு பேர் வராங்க உங்களுக்கு எதிராக, நீங்கள் 10 பேர், நீங்கள் 20 பேர். இன்னன்னாஸ கத் ஜமஊ லகும் ஃபக்ஷௌஹும். இப்போ 5 பேர் இருக்கிறாங்க, வெளியில் 1000 பேர் 1,00,000 பேர் வராங்க. இந்த 1,00,000 பேர் 1000 பேர் வராங்கன்ற செய்தி இந்த 5 பேருக்கு கிடைச்சா என்ன வரும்? 5-10 பேர் இருக்கிறான்னு வைங்க, வெளியில் 1000 பேர் வராங்கண்டா, அடிக்கிறதுக்கு ஆயுதத்தோடு வராங்கண்டா, இவங்களுக்கு என்ன நடக்கணும்? பயம் வரணும். ஆனால் இவங்களுக்கு என்ன நடந்தது? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவங்க சொன்ன ஃபக்ஷௌஹும், இந்த செய்தி அவர்கள் சொன்ன பொழுது ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் கூடியது. ஏன் ஈமான் கூடிச்சுது? இவர்களால் என்ன செய்ய முடியும்? இவங்க வாரதுனால எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஏன் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். இப்போ இவ்வளோ பேர் திரண்டு வாராங்களே, படையெடுத்து வாராங்களே, இவர்களால் சுயமாக எங்களுக்கு ஒன்றை செய்ய முடியும், எங்களை தாக்க முடியும் என்றிருந்தால் அவர்கள் செய்து விடுவார்கள். ஆனால் அல்லாஹ்வை மீறி இவர்களால் என்ன செய்ய முடியும்? ஃபஸாதஹும் ஈமானா வகாலூ ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வ நிஅமல் வகீல், காரியங்களை ஒப்படைக்கின்ற பொழுது அதை பொறுப்பேற்று சரியாக பாதுகாத்து எங்களை பாதுகாக்கின்ற பாதுகாவலன் அவன்தான் சிறந்தவன், அவன்தான் அல்லாஹ், அவன் சிறந்த பாதுகாவலன், பொறுப்பேற்பவர்களில் மிகச்சிறந்தவன் அவன்தான் என்று சொல்லி அவர்களுடைய ஈமான் அங்கே கூடுகிறது. அப்ப எதிரிகளால் சூழப்பட்ட பொழுதும் உள்ளத்தில் ஈமான் கூடுது. அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து வந்த வார்த்தை என்ன? ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வ நிஅமல் வகீல், அவனிடத்தில் ஒரு காரியத்தை ஒப்படைச்சால் பொறுப்பேற்பவர்களில் அவன் சிறந்தவனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? சஹாபாக்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி சஹாபாக்குடைய ஒவ்வொருவர்களுடைய ஈமான், ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் ஒழுங்குபடுத்தினார்கள், நெறிப்படுத்தினார்கள். வகாலு ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். இந்த வார்த்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார்கள். இந்த வார்த்தை தான் உலகத்தில் எனக்கு இதுக்கு பிறகு வாழ்க்கை ஒன்று இல்லை என்று நினைக்கிற கட்டத்தில் ஒரு நபி சொன்னார். எந்த நபி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு பற்ற வைக்கப்பட்டு அந்த நெருப்புக்குள்ளே போடப்படுகிற பொழுது கடைசியாக அவங்க சொன்ன வார்த்தை இதுதான். என்ன சொன்னாங்க? வகால ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். அவங்க சொன்னது என்ன? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இந்த நெருப்பு அந்த ஜுவாலையிட்டு எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே போடப்படுகிற பொழுது அவருடைய வாயில இருந்து வந்த வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், அங்கே பதில் சொல்றான். அல்லாஹ் நெருப்போடு அல்லாஹ் பேசுறான். குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம். நெருப்புக்கென்று பொதுவான ஒரு சக்தி இருக்குது, நெருப்பு சுடும், இது அல்லாஹ் கொடுத்தது. நெருப்பு என்பது அதற்கு அதாவது குளிர வைக்கவும் முடியும், சுட வைக்கவும் முடியும்.
ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சுட வைக்கிறான், ஒரு கட்டத்தில் அல்லாஹ் குளிர வைக்கிறான். இப்போ அல்லாஹ் இங்கே சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு என்ற ரப்பு போதும்னு சொன்ன உடனே, இதுக்கு பிறகு நான் நெருப்புக்குள்ளே போடப்பட்டால் நெருப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஏதோ நான் பாதுகாவல் தேடினேன், கேட்டேன், இப்போ போடப்படுறேன், இதுக்கு பிறகும் ஒரு நம்பிக்கை, அதுதான் தவக்குல், அதுதான் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற முழுமையான நம்பிக்கை. அப்போ ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்லான், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம். நெருப்பே, அல்லாஹ் நேரடியாக நெருப்போட பேசுகிறான். குல்னா நாங்கள் சொன்னோம், யா நார், யா மூசா, மூசாவே, யா யஹ்யா, யஹ்யாவே, நபிமார்கள் அழைக்கிற மாதிரி அல்லாஹ் அழைக்கிறான். யா நார் நெருப்பே, கூனி பர்தன் நீ குளிர்மையானதாக ஆகிவிடு, வசலாமன் சாந்தமானதாக ஆகிவிடு, அலா இப்ராஹிம் இப்ராஹிமின் மீது. நெருப்பு அதனுடைய சக்தியை, நெருப்பு அதனுடைய தன்மையை உடனே மாற்றுது. எப்படி மாற்றுது? நெருப்பு அதனுடைய சக்தியை, தன்மை அப்படி உடனே மாற்றுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குளிர்மையானதாக, சாந்தமானதாக அப்படி மாறுகிறது. இப்போ இந்த இடத்துல பர்துன்னு சொன்னால் குளிர்மையானதா? இப்போ பொதுவாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ளே இருந்தாலும் ஆரோக்கியமாக நல்ல முறையில் இருக்கிறதுக்கு ஏற்ப அது அமைக்கப்படுகிறது. சலாமன் என்று சொன்னால் அது மேலதிகமாக. இப்போ சொர்க்கத்தில் என்ன வார்த்தை சொல்லப்படும்? சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போனால் அங்கே என்ன வார்த்தையை கேட்பாங்க? லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா தஅஸீமா இல்லா கீலன் சலாமன் சலாமா. அங்கே லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா தஅஸீமா, அங்கே வீணான பேச்சுக்கள், சும்மா கத்துறது, கதறது, ஊழையிடுறது, இந்த சத்தங்கள், எரிச்சல் ஊட்டுற சத்தங்கள் எதுவுமே இருக்காது. சும்மா 4 பேர் 5 பேர் சேர்ந்து பேசி கத்திட்டு இருப்பாங்களே, இது அங்கே இருக்காது. அங்கே என்ன இருக்கும் தெரியுமா? சலாம் சலாம் சலாம், சாந்தி சாந்தி, அமைதி, நிம்மதி. அல்லாஹ் அங்கே என்ன சொல்கிறான்? லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா தஅஸீமா இல்லா கீலன் சலாமன் சலாமா, சலாம் சலாம் என்று தான் இருக்கும். அப்போ இந்த சொர்க்கத்தில் சொல்லப்படுற அந்த வாசகத்தை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அப்படி சொல்கிறான், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம். நெருப்பே இப்ராஹிம் மீது சலாமாக ஆகிவிடு. பர்தன் கூர்மையாக, சலாமன் சாந்தியானதாக, எந்த கூச்சலும் இல்லாமல் அமைதியாக இருக்கிற ஒரு இடமாக அல்லாஹ் மாற்றுறான். அப்போ இயல்பை மாற்றுகிறான் அல்லாஹ், அந்த தன்மையை மாற்றுகிறான். ஏன்? அந்த நம்பிக்கை. ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அப்போ எனவே நாம் இதை புரிந்து கொள்ளணும். என்றால் அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், கேட்டால் அல்லாஹ்விடம் கேள், உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. யாராலும் உனக்கு எதுவும் செய்ய முடியாது, அல்லாஹ் நாடினால்தான். யாராலும் எந்த தீங்கும் செய்ய முடியாது, அல்லாஹ் நாடினால்தான். அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தாண்டி எதுவும் நடக்க போகிறதில்லை. அல்லாஹ் நாடுகின்ற ஒன்றுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஆழமான நம்பிக்கை எல்லா உள்ளங்களிலும் முதலாவதாக பதிய வேண்டும். இரண்டாவதாக, சுமைகள் உள்ளங்களை வந்தடைகிற பொழுது மனிதர்களிடத்தில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் பல்வேறு வகையான சுமைகளை ஏற்படுத்துகிறான் என்ற அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப அது அமைகிறது. ஒரு மனிதன் முழுமையாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விசுவாசித்திருக்கிற பொழுது அவனுக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க மாட்டான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹு தாலா மோமினுக்கு கொடுக்க மாட்டான். ஆனால் நிம்மதியான வாழ்க்கை அவன் மோமின் எப்போ பெற்றுக்கொள்வான் என்றால், கிடைக்கிற ஒவ்வொரு சோதனைக்குள்ளிருந்தும், கிடைக்கிற ஒவ்வொரு அல்லாஹுடைய அந்த அல்லாஹ் சோதிக்கிற ஒவ்வொரு சோதனைக்குள்ளும் மோமின் தன்னுடைய பார்வையை சரியாக வைத்துக் கொள்வான். இதைத்தான் சரியாக புரிந்து கொள்ளணும். நிம்மதி நிரந்தரமாக அல்லாஹ் எழுதி அப்படி எங்களுக்கு தரப்போகிறது இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் படைச்சது உங்களை சோதிக்கிறதுக்கு. படைச்சது அல்லாஹ் என்ன எதுக்காக அப்படி படைச்சிருக்கிறான்? சோதிக்கிறதுக்கு. அப்போ இந்த உலகத்தில் சோதனை என்பது சில பொழுது உள்ளத்தில் சுமைகளை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். இப்போ இதில் 2 வகையாக சோதனைகள் இருக்கும், 2 வகையாக மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கும். இதில் ஒன்று தடுக்கப்பட்டது, இன்னும் ஒன்று இபாதத், வணக்கமாக இருக்கும். இப்போ உலகத்தில் எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள், சுமைகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்தால் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ஹராமாக இருக்கும், இன்னொன்று இபாதத்தாக இருக்கும். சோதனை வந்தால், பிரச்சனை வந்தால் ஒரு மனிதனுக்கு இயல்பாக கவலை வருமா வராதா? வரும்.
இப்போ இந்த கவலை என்பது மனிதனுக்கு உள்ளத்தில் ஏற்படுகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் நீங்கள் படுற கவலைகள் அது இபாதத்தாக இருக்கும், ஒரு கட்டத்தில் ஹராமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தஹினு வலா தஹ்ஸனு வஅன்துமுல் அஅலூன் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் பலவீனப்பட வேண்டாம், நீங்கள் பலவீனப்பட வேண்டாம், அதே போன்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தளர்ந்து விட வேண்டாம், நீங்கள் பலவீனமாகி போய்விட வேண்டாம், அதிகமாக உங்களை நீங்கள் பலவீனமாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். அது மாதிரி நீங்கள் சும்மா வீணாக யோசித்து நீங்கள் பலவீனமாகிடக்கூடாது. வலா தஹ்ஸனும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. இந்த ரெண்டும் கூடாது மூமினுக்கு. நீங்கள் அன்துமுல் அஅலவுன் நீங்கள் உயர்ந்தவர்கள், இன் குன்தும் முஃமினீன் நீங்கள் முஃமின்களாக இருந்தால். இப்போ இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்ல நீங்கள் கவலைப்படாதீங்க என்று. அப்போ இந்த இடத்தில் என்ன ஒரு மனிதனுக்கு சுமைகள் இருந்து கொண்டே இருக்கும், ஆனால் எந்த விடயத்தில் அவனுடைய அக்கறை கவனம் கூட போய் கவலை வருதோ அந்த கவலையை பொறுத்து அது தடுக்கப்பட்டதாகவும் இபாதத்தாகவும் வரும். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ பாருங்க, உதாரணமாக நீ அல்லாஹ் சொல்கிறான் கவலை என்பது மூமின்களுக்கு இருக்கக்கூடாது. அப்போ எந்த கவலை இங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது? ஒரு மனிதன் உலக விவகாரங்களில் அவனுடைய எதிர்காலத்தை நினச்சி, நாளைக்கு என்ற சம்பாத்தியம், நாளைக்கு நான் எப்படி உழைக்கிறது, இன்றைக்கு இருந்த மாதிரி நான் இருப்பேனா, அல்லது வீணாக ஒரு மனிதன் மனசை பலவீனப்படுத்துகிற மாதிரி ஒரு முஃமின் நினச்சி வீணாக கவலையை உண்டாக்குறது. இப்போ அவர் கவலைப்பட மாட்டார். சும்மா இருக்கிற பொழுது ஷைத்தான் என்ன செய்வான்டா, ஒரு முஃமினை பலவீனப்படுத்துவதற்கு, ஒரு முஃமின் பலவீனமாக இருந்தால் அவர் ஷைத்தானுக்கு பிடிக்கும். பலவீனப்பட ஒரு முஃமின் கவலைப்பட்டு அவன் பலவீனமாக ஆகி போக 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 அவன்ட உள்ளம் பலம் குறையும். உள்ளத்திர பலம் குறைஞ்சால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்காது, வாழணும்னு கூட தோணாது. ஏன் மௌத்து அவ்வளோ மௌத்தா போகிறது அவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சும் ஏன் தற்கொலைக்கு போகிறாங்க? இப்போ நிறைய பேருக்கு உண்மையிலே இப்படியெல்லாம் இருக்குது, மௌத்தா போனால் இப்படி நடக்கும்லாம் எல்லாம் தெரிஞ்சும் கூட சில பொழுது காஃபிர்களோடுங்க முஸ்லீமாக இருந்து இப்படி தற்கொலை செஞ்சால் பாவம், இது இப்படி நடந்தால் அப்படி அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்குது எல்லாம் தெரிஞ்சவங்க கூட தற்கொலை செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படி நடக்குது? இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் அவன் பார்த்து பலவீனப்பட்டு இந்த நோவினையை விட அது பரவாயில்லைன்னு போகிறதா அது விளங்க அவங்களுக்கு. இந்த நோவினையை விட இங்கே இருந்து ஒவ்வொரு நாளும் பொதுவாக அவங்களோட வார்த்தை, அந்த வார்த்தைப்பில் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, ஒரு நாளும் செத்து வாழ்கிறத விட ஒரே அடியாக போயிடுவோமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது இந்த நிலைக்கு வாரதுக்கு முன்னால் அல்லாஹ் தடை செய்கிறான், வலா தஹ்ஸனு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் முஃமின்களாக இருந்தால், ஈமான் இருந்தால் இந்த நிலைக்கு வர மாட்டீங்க. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஈமான் இருந்தால் வஅன்துமுல் அஅலவுன் இன் குன்தும் முஃமினீன் நீங்கள் முஃமின்களாக இருந்தால் நீங்கள் உயர்ந்தவர்கள். உயர்ந்த இடத்தில் இருக்கிற நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? உயர்ந்த இடத்தில் இருக்கிற நீ ஏன் உன்னை தாழ்ந்தவனாக ஆக்க வேண்டும்? உயர்ந்த இடத்தில் இருக்கிற நீ ஏன் உன்னை அழிவுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும்? நீயே உன்னை அழிச்சு கொள்ளணும். வஅன்துமுல் அஅலவுன் இன் குன்தும் முஃமினீன். அப்போ எனவே இந்த உலகத்தை நினச்சி, அதே மாதிரி நாளைக்கு என்ன நடக்கும்னு கற்பனையில் வார கவலைகள் நினச்சி கவலைப்படுறது, அதை சும்மா வீணாக வருந்தி கொள்வது, ஒரு விஷயம் நடக்காத நினச்சி கவலைப்படுறது, நடந்து முடிஞ்சதை நினச்சி கவலைப்படுறது, நடக்க இருக்கிறது அது எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனால் எல்லாத்தையுமே எனக்கு எதிராக நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணி கவலைப்படுறது. இப்போ நாளைக்கு இப்படி போனால் அவர் சில நேரம் நம்மளுக்கு அது தரமாட்டார், இவர் அதை அவராக யோசிச்சு கொள்வார், அது தரமாட்டார், அது நடக்காது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அந்த நேரம் வரைக்கும் ஒரு கவலை. சில பொழுது அது நடந்திருக்கும், இந்த ஒரு நாள் அவரால் மீட்டி எடுக்கலுமா, அந்த அவர் போன பொழுது அது கிடைச்சிருச்சு, ஆனால் அது வரைக்கும் அவர் ஒரு நாள் கவலைப்பட்டார். அந்த ஒரு நாளை அந்த கவலையில் கழித்து அவர் மனசை பலவீனப்படுத்தி அந்த ஒரு நாளை அவர் மீட்டி எடுக்கலுமா? எடுக்கலாது. அப்போ வீணாக கழித்து விட்டார், தன்னை பலவீனப்படுத்தி கொண்டார். அதிகமான ஹார்ட் அட்டாக், அதே மாதிரி மன அழுத்தம், இதெல்லாம் ஏன் வருது பாருங்க. கடன் எடுத்தவர்கள் கடன் கொடுக்க முடியாமல் வாழ்ந்து கொஞ்ச நாளில் திடீர்னு மௌத்தா போகிறத பார்க்குறோம். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனால் ஒரு காரணி அங்கே இருக்கிறது. என்ன காரணி? வீணான கவலைகள் இருக்குதானே. வீணா சிந்திச்சு வீணா கவலைப்பட்டு இருக்கும் பொழுது அது உள்ளத்தோட சம்பந்தப்படுறதில்லை, அது உடலும் சம்பந்தப்படும், இதயமும் சம்பந்தப்படும். திடீரென்று நாளடைவில் அவருக்கு தெரியாத, அவர் நினைக்காத புறத்தில் இருந்து நோய்கள் அவர் தன்னை மாய்த்து கொள்கிற நிலைக்கு அவர் சென்று விடுகிறார். அப்போ எனவே நாம் இங்கே ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும்,
அல்லாஹு தஆலா அதுதான் ஆரம்பத்திலே சொல்கிறான், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்போ நம்ம கவலைப்படுறதுல இதில் என்ன பிரச்சனை இருக்குது? எல்லா மனிதனும் கவலை இருக்குதானே. இந்த கவலை என்பது இயல்பாக வர கவலை இருக்குது. இந்த கவலை என்ன? ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, திடீரென்று ஒரு கவலை வருது, அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷம் நம்ம அதை ரைட் ஓகே இதுதான் நல்ல நாடாக நடந்துட்டு முடிஞ்சிச்சு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறோம், அதை அந்த நம்பிக்கையை எடுக்கிறோம், அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்படி தான் போகணும். இந்த இடத்துல நின்று ஒரு கவலை வந்தால் அந்த கவலையில் நின்று யோசிச்சு அப்படியே தொடர்ந்து அதை பற்றி சிந்திச்சு அப்படி எங்களை பலவீனப்படுத்தி கொண்டு காண்ற எல்லாரோடையும் எரிச்சல் பட்டு கோபப்பட்டு சம்மந்தமே இல்லாத ஆட்களுக்கு திட்டி சண்டை பிடிச்சி கடைசியில் பார்த்தா சின்ன ஒரு விஷயம் நின்று நிதானமாக சிந்திச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் எங்கே ஷைத்தான் என்ன செய்வான்டா, நீங்கள் சின்ன கவலையில் போய் விழும்பொழுது ஷைத்தான் அதை பெருசாக காட்டுவான், உங்களை இன்னும் 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 பலவீனப்படுத்துவான், உங்களை பயங்காட்டுவான். அப்போ எனவே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ வீணா நினச்சி வீணா உங்களோட எதிர்காலத்தை நினச்சி வீணா உங்களோட பிள்ளைகள் எதிர்காலத்தை நினச்சி நாளைக்கு என்ன நடக்கும், தொழில் என்ன நடக்கும், வியாபாரத்தில் என்ன நடக்கும், கொடுக்கல் வாங்கல என்ன நடக்கும், இப்படி வீணா நினச்சி வார கவலை ஹராம், கூடாது. ஏன்னா அல்லாஹ் ஒன்றை தடை செஞ்சான்டா குர்ஆனில் தடை செஞ்சான்டா என்ன அர்த்தம்? நீங்கள் யா பனி ஆதம் ஹுது ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித் வகுலு வஷ்ரபு, அல்லாஹ் சாப்பிட சொல்லான், குடிக்க சொல்லான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் சாப்பிடுங்க குடிங்க, வீண் விரைய செய்யாதீங்க. சாப்பிடுங்க குடிங்க, சாப்பிட்றது நாங்கள் சாப்பிட்றோம் குடிக்கிறோம், வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் செய்ய வேண்டாம். வீண் விரயம் செய்ய வேண்டாம்னா அர்த்தம் என்ன? அல்லாஹ் தடை செய்கிறான். வீண் விரயம் செய்கிறது ஹராம், கூடாது. வலா துஸ்ரிஃபு. அதே மாதிரி அல்லாஹு தஆலா வலா தக்ரபு ஸினா, ஜினாவை நெருங்க வேண்டாம், ஜினா செய்ய வேண்டாம்னு நல்லா சொல்லல, நெருங்க வேண்டாம்னு நல்லா சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜினாவின் பக்கம் எதெல்லாம் உங்களை தூண்டுமோ அந்த இடத்துக்கு போயிடாதீங்க. கண்ணால் பார்க்கறது கண் செய்கிற ஜினா தானே. அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த இடத்துக்கு போனால் அவன் மிச்சம் அதிகமாக பலவீனப்படுவான், அதிகமாக அவன் நொந்து போவான். அதனால் அல்லாஹ் போகிற வழியை தடை செய்கிறான். நெருங்காதீங்க, அந்த இடத்துக்கே போகாதீங்க, அந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி தான் இங்கே நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆரம்பத்தில் அப்படி தான். இப்போ அல்லாஹ் சொல்கிறான் மதுபானம் குடிக்காதீங்க. இப்போ நீங்கள் ஒரு நாள் 2 நாள் சிகரெட் குடித்தா கேன்சர் வந்துருமா? ஹராம், கூடாது. ஒரு நாள் 2 நாள் சிகரெட் குடித்தா கேன்சர் வருமா? வராது. அப்போ ஆரம்பத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டால் நல்லா தான் இருக்கிறீங்க, 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு நல்லா இருக்கிறார். ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தா அவருடைய ஈரலுடைய நிலை ரொம்ப மோசமாயிருக்கும். அவருடைய உடம்புடைய எல்லா இதுகளையும் பார்த்தா ஏதோ ஒரு நோயில் மாட்டிக்கொள்வார். இது போன்றுதான் ஒவ்வொன்றும் ஆரம்பத்தில் கவலையும் தான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கட்டத்தில் பாவம் செஞ்சுட்டே போகிறீங்க, பாவம் ஆரம்பத்தில் செய்யும்போது அல்லாஹ் விட்டுருவான், நீங்கள் பாவம் செய் விட்டுருவான். இப்படியே அவருக்கு பாவம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் அருள்களை தருவான். அது அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், நீங்கள் பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் தருவான். அது அப்படி நன்மை செஞ்சாலும் அல்லாஹ் திறந்து தருவான், பாவம் செஞ்சாலும் தருவான். ஃபலமான சுமாது கிருபிஹி, அல்லாஹ் நாங்கள் சொன்ன விஷயங்களை அவங்க எடுக்காமல் மறந்து அல்லாஹ் புறக்கணித்து வாழ்ந்த பொழுது நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்தோம். ஃபதஹனா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, எல்லாத்தையும் திறந்து கொடுத்தோம். அப்போ பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் சொல்லணும் அவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அப்போ எங்களுக்கு நாங்கள் நினைப்போம் என்ன, நாங்கள் பாவம் செய்கிறோம், அல்லாஹ் தந்துக்கிட்டு தான் இருக்கிறாண்டு. அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா விடயங்களும் ஆரம்பத்தில் அது நமக்கு விளங்கவே விளங்காது. எந்த ஒரு விஷயம் ஆரம்பத்தில் விளங்கவே விளங்காது. அப்போ அல்லாஹ் அதுதான் சொல்கிறான், நீங்கள் கவலைப்படாதீங்க, வலா தஹ்ஸனு, கவலைப்படாதீங்க. அது எங்கே கொண்டு போய் முடிக்கும் என்றால் உங்களை நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள். உங்களை நீங்கள் பலவீனமானவராக கண்டு உடைய ஈமானில் குறைவு ஏற்படும். நீங்கள் பலவீனமாயிருவீங்க, இபாதத்தில் குறைபாடு ஏற்படும், நம்பிக்கையில் குறைபாடு ஏற்படும், சமூக உறவில் குறைபாடு ஏற்படும், அடுத்த நபர்களோடு பழகிற விதத்தில் மோசமான நடவடிக்கைகள் வெளிப்படும், கோபம் வரும், சரியான முறையில் டென்ஷன் வரும், எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதையுமே அதாவது நெகட்டிவாக எதிர்மறையாக விளங்கிக் கொள்வார். எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளாமல் நடக்கிற நிலை வரும். இதற்கு முன்னால் வலா தஹ்ஸனு, எவ்வளோ சுமைகள் வந்தாலும் நீங்கள் அதை அளவுக்கு அதிகமாக நீங்கள் அலட்டி கொள்ள வேண்டாம். அப்போ எனவே வீணான கவலைகள் என்பது இது ஹராம். இன்னும் ஒன்றைக்கு நீங்கள் கவலைப்பட்டே ஆகணும். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, கவலைப்பட்டே ஆகணும். இந்த முதலாவது சுமை இருக்குதானே, அதாவது பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக வேறு விஷயங்கள் ஒவ்வொன்றிலையும் வார சுமைகளில் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கவலை வந்துடும். அதுக்கு முயற்சி எடுக்க பார்ப்போம், அதில் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். இது இயல்பாக நடக்கிறது. ஆனால் இதை விட நாங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா?
என்னோட உள்ளத்தில் அதிகமாக பாவம் இருக்குது, பாவம் ஒரு சுமை, அந்த சுமையை நீக்கிறதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறதே இல்லை. இந்த சுமை வந்துட்டா தான் எல்லா பிரச்சனைகளும் வரும், எல்லா பிரச்சனைகளும் வரும். இது உங்களோட உள்ளத்தில் நிம்மதியை இழக்க செஞ்சிடும். அங்கே நீங்களாக ஏற்படுத்துறது, சிந்திச்சு சிந்திச்சு நீங்களாக ஏற்படுத்துறது. இது உங்களுக்குள்ளேயே நீங்களாக நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் விட 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 பாரங்கள் சுமைகள் கூடிக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் நீக்க முயற்சிக்க மாட்டீங்க, இது கூடிக்கிட்டே போகும், அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அது அங்கே முயற்சிப்பீங்க, ஆனால் அதில் ஒரு பிரயோசனம் இல்லை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பாவம் கூடுது, தொழுகையை விடுறேன், கவலை இல்லை. தொழுகையை விட 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 பாவம் உள்ளத்தில் சுமையாக வருது. பாவம் உள்ளத்தில் வர 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 பாவம் உள்ளத்தில் இருந்தால் அல் மஆசி துமீதுல் குலூப், பாவங்கள் உள்ளங்களை மரணிக்க செய்துவிடும். இமாம் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, பாவங்கள் உள்ளங்களை மரணிக்க செய்துவிடும். உள்ளங்கள் மரணிச்சா அப்போ அங்கே எப்படி ஒரு நிம்மதி வரும் பாருங்கள். இப்போ தொழுகையை விடுறேன், இபாதத்தை விடுறேன், சுமை. அதே மாதிரி ஹராமான விடயங்களில் ஈடுபடுறேன், சுமை. வட்டியோடு ஈடுபடுகிறேன், சுமை. வியாபாரத்தில் ஏமாற்ற மோசடி செய்கிறேன், சுமை. அந்நிய பெண்களோடு பேசுகிறேன், பழகிறேன், விபச்சாரத்தில் ஈடுபடுகிறேன், அதற்குரிய காரணிகளோடு சம்பந்தப்படுகிறேன், சுமை. பொய் பேசுகிறேன், சுமை. ஏமாற்றுகிறேன், சுமை. புறம் பேசுகிறேன், சுமை. மற்றவங்களுக்கு அநியாயம் செய்கிறேன், சுமை. பொறாமை, வஞ்சகம், குரோதம், பகைமை, சுமை. இதெல்லாம் சுமைகளாக இருக்கும். இதை நினைச்சு கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் இதை நினைச்சு கவலைப்படுறது, யா அல்லாஹ் இந்த சுமைகளை போக்கணும், யா அல்லாஹ் நான் உன்னிடத்துல மீண்டு வரணும், யா அல்லாஹ் தௌபாவினை தந்திரி, யா அல்லாஹ் என்று சொல்லி நீங்க கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறது இபாதத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹ். நாளை மறுமையில் எந்த நிழலும் இல்லாத நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்துக்கு நிழல் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நிழல் அல்லாஹ் வழங்குவான். அதில் ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன் ஸக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாலத் ஐனா. ஒரு மனிதன் தனிமையில் உட்கார்ந்து அவன் அல்லாஹ்வை நினைச்சு என்னுடைய குற்றங்கள், குறைகள், தவறுகள், யா அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது உனக்கு மாறு செய்கிறேனே யா அல்லாஹ் என்று அஞ்சி வருந்தி யார் ஒரு மனிதன் ஃபஃபாலத் ஐனா கண்ணீர் வடிக்கிறானோ அல்லாஹ் அவனுக்கு அர்ஷுடைய நிழலை கொடுக்கிறான். அப்போ ஒரு மனிதன் இந்த இடத்துல கவலை கொள்கிறான், அது இபாதத்தாக மாறுகிறது. இந்த இடத்துல கவலை கொள்கிறான், அது கூடாத ஹராமான ஒரு விஷயமாக மாறுகிறது. அப்போ நாங்கள் எந்த இடத்துல வச்சிருக்கிறோம்? இந்த இடத்துல கவலையே இல்லாமல் வாழ்க்கை போகுது, அந்த இடத்துல கவலையோட வாழ்க்கை போகுது. அங்கே ஹராத்தில் ஈடுபடுறோம், இங்கே இபாதத்தை விட்டுறோம். அப்போ ரெண்டையும் மாற்றணும். இப்போ இந்த சுமைகள் அதிகரிக்கும் பொழுது நீங்கள் எல்லாத்தையும் ஓரத்தில் வச்சுட்டு அல்லாஹ்வின் பக்கம் போங்க. இந்த சுமைகள் அதிகரிக்கும் பொழுது இதை குறைக்கின்ற வேலையில் ஈடுபடுங்க. இதை குறைக்கணும். இந்த சுமையை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் பக்கம் போகணும். ரெண்டுக்கும் தீர்வு அல்லாஹ் தான். நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நான் என்னுடைய முயற்சியால் இதை செய்ய முடியும் என்று நினைக்கிறோம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் கேளுங்க, அல்லாஹ்விடம் ஒப்படைங்க, அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. அப்போ இந்த ஒரு விஷயம் இருக்கணும். ஒரு மனிதன் உள்ளத்தில் பாவத்தினால் ஏற்படுற சுமைகளின் பொழுது அவன் அல்லாஹ்வை நெருங்கி கொண்டே இருப்பான், அல்லாஹ்வை நெருங்கி இருப்பான், அல்லாஹ்வின் பக்கம் கையேந்துவான், சுஜூதில் போய் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், கண்ணீர் வடிப்பான். அப்போ இந்த ஒரு நிலை அல்லாஹ்வோடு அவனுக்கு இறுக்கமான தொடர்பு வரும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் அவனிடத்தில் போய் 1000 பேர் 1000 விதமாக சொன்னாலும் அவன் சொல்லுவான், குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. எந்த ஒன்றும் தொட்டு விடாது, பட்டு விடாது, எதுவும் வராது அல்லாஹ் எழுதினாலே தவிர. அவன் எங்கட எஜமான், எங்கட தலைவன். எனவே முஃமின்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கட்டும் என அல்லாஹ் சொல்றான். அப்ப எனவே இந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், எந்த சுமைகள் நீங்களாக கற்பனை பண்ணி சுமைகளை கூட்டிக் கொள்ளாதீங்க. ஆனா வருகிற சுமைகளை நீங்களா கொண்டு வந்து சேர்க்கிறீங்களே பாவத்தினூடாக, இந்த சுமைகளின் பொழுது அதை இறக்கி வைக்காமல் அப்படியே உள்ளத்தை விட்டுறாதீங்க. ஏனென்றால் அந்த உள்ளங்களுக்கு அல்லாஹ் நெருக்கடியை கொடுப்பான், இன்னும் நெருக்கடியை கொடுப்பான். இறை சிந்தனை வந்துருச்சுன்னா, திக்ர் வந்துருச்சுன்னா, அல்லாஹ்வுடைய நினைப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையில் அவன் என்ன செய்வான்? அவனுக்கு ஏற்படுற சுமைகளை எல்லாம்
அவன் சரியாக புரிந்து கொள்வான். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. யார் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் தன்னை புறக்கணித்துக் கொள்கிறாரோ, அல்லாஹ்வுடைய சிந்தனையை புறக்கணிக்கிறாரோ, அல்லாஹ் சொல்கிற போதனைகளை புறக்கணிக்கிறாரோ, فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, நாங்கள் அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். வாழ்க்கையில் நெருக்கடி வருகிற பொழுது அவன் உணர்ந்து கொள்வான், ஏன்னா அல்லாஹ்ட சிந்தனை இல்லாமல் வாழ்கிறேன், பாவங்களோடு வாழ்கிறேன், அல்லாஹ்க்கு மாறு செய்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்கிற பொழுது, குற்றம் செய்கிற பொழுது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற பொழுது இது உள்ளத்துக்கு பெரிய ஒரு சுமையை கொண்டு வரப்போகுது என்று நினைத்தால் அந்த பாவத்தை செய்வானா? செய்ய மாட்டான். அப்போ எனவே நாம் இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளணும். சில விடயங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அது கவலைப்படவே கூடாது, அல்லாஹ்விடம் ஒப்படைக்கணும், அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிடணும். இன்னும் சில விடயங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்து அதை குறைப்பதற்கு நாம் அல்லாஹ்விடம் தௌபா செய்து மீண்டு செல்ல வேண்டும். இது ஒரு விஷயம். மூன்றாவது, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சில சோதனைகளை, சுமைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது எது வரைக்கும் என்று சொன்னால், அல்லாஹுடைய பிரம்மாண்டமான, அவன் நினைச்சு பார்க்காத அளவுக்கு அல்லாஹுடைய ஒரு பிரம்மாண்டமான உதவி வரும் வரை அல்லாஹ் சோதிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் நினைச்சிருவான் என்னன்னா, அந்த மனிதன் இந்த சோதனைக்கு பிறகு எனக்கு திரும்பி வாரதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு நினைப்பான். அது ஒரு பயங்கரமான ஒரு நிலை. அந்த முஃமின் நினைப்பான், அந்த மனிதன் நினைப்பான், இதுக்கு பிறகு நான் திரும்பி வாரதுக்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்வானா, உதவி செய்ய மாட்டான், எந்த ஐடியாவும் இருக்காது. அவன் யோசிச்சு கொண்டே இருப்பான். எப்படி இதுக்கு பிறகு நமக்கு ஒன்றுமே நடக்காது. உதாரணமாக எங்களோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், எங்களுக்கு நாங்கள் நல்லது செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது, நல்ல விடயங்கள் செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது, எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நான் ஒரு குற்றவாளி என்று சொல்லப்படுகிற பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? இது ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் ஒருவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆளே உங்களுக்கு எதிராக செயல்பட்டால் எப்படி? யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு காசு கட்டி படிக்க வைக்கிறீங்க, படிக்க வச்சுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு வேலை நடக்குது, நீங்கள் ஊரில் வைக்கிற எல்லாரையும் பார்க்குறீங்க, இவர் தான் பார்த்தா நீங்கள் யாருக்கு காசு கட்டி படிக்க வச்சிங்களோ அவர் தான் இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இந்த மாதிரி வேலைகள் நம்ம நினைக்காமலே பல விஷயங்கள் நடக்கும். சில இடங்களில் சொந்த சகோதரன் கூட நினைப்பார் நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு. நடக்குதா இல்லையா? இந்த உலகம் இருக்குதானே, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த உலகத்தில் 2 சகோதரர்கள் சண்டை பிடிச்சாங்க. ஆரம்பத்தில் 2 சகோதரர்கள் சண்டை பிடிச்சாங்க, கொலை நடந்தது. தெரியுதானே? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மக்கள் அங்கே ஆரம்பிச்சது தான், அங்கேருந்து ஆரம்பிச்சது. 2 பேர் சண்டை பிடிச்சி கொலை செஞ்சாங்க தானே, சகோதரர்கள் தானே. இந்த உலகம் எப்படி தெரியுமா? ஒரு துனியாவுடைய மோகம் எல்லாம் கடந்து உள்ளத்துக்கு வந்துட்டுதுன்னு சொன்னால், நாங்கள் எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் நாங்கள் நேசிக்கிறவங்களால் எங்களுக்கு பெரிய சோதனைகள் வரும். அந்த சுமைகள் எப்படி சுமையாக இருக்குமெண்டா, அதை யார்கிட்டையும் போய் சொன்னால் கூட சிரிப்பாங்க. சில பொழுது சொந்த தாய் தகப்பன் கூட தம்பி நானா 2 பேரில் நானா நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, தம்பி நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கிறத வெளிப்படையில் காட்டுவாங்க. ஆனால் உள்ளத்தில் இவனை விட நல்லா இருக்கக்கூடாது. சொந்த வாப்பா அம்மா கூட அப்படி நினைப்பாங்க. அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்யறது? இது என் சொந்த வாப்பா அம்மாவே, ஆனால் வாப்பா அம்மாவை பகைச்சு கொள்ளக்கூடாது, அல்லாஹ் சொல்கிறான் கட்டுப்படணும், வாப்பா அம்மாவுக்கு நல்லது செய்யணும் அல்லாஹ் சொல்கிறான். அதனால் நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாங்கள் ஏற்று செவிசாய்ச்சி அவங்களுக்கு நல்லது செய்யணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எனக்கு கண் முன்னால் தெரியுது என் வாப்பா எனக்கு எதிரியாக, என் உம்மா எனக்கு எதிரியாக, என் சகோதரன் கூட பிறந்த சகோதரன் எதிரியாக, அதே மாதிரி கூட பிறந்த சகோதரி எதிரியாக, என்னுடைய சாச்சா சின்னம்மா பெரியம்மா இப்படி இவங்க எல்லாம் எனக்கு எதிரியாக. இப்படி இருக்கிற பொழுது நான் யாருக்குமே இந்த அநியாயம் செய்யலையே. பாருங்க, இது ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் நினைப்போம் எங்களுக்கு தான் புதுசாக நடக்குதுண்டு. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் பொழுது இது எனக்கு தான் இப்படி நடக்குது, உலகத்தில் இப்படி ஒரு விஷயம் எனக்கு தான் நடக்குது. இல்லை, எல்லாம் நடந்து முடிஞ்சுது. ஆரம்பத்தில் சொந்த சகோதரருக்கு மத்தியில் வெட்டுக்குத்து சண்டை வந்தது, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒருத்தர் ஒரு கொலை செஞ்சார்னு வருது. அதே மாதிரி எல்லா சகோதரரும் இவரோட பாசம், பாப்பா பாசம், எல்லா சகோதரரும் சேர்ந்து போய் இவரை கொலை செய்வோம்னு கிணத்துக்குள்ள கொண்டு போட்டாங்களா இல்லையா? அதுவும் யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி கொண்டு கிணத்துக்குள்ளே போட்டாங்க. அப்போ பாருங்கள், அவருக்கு அந்த அப்பாவி அவர் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நாங்கள் நினைப்போம் என்ன, நான் எதுவுமே செய்யலையே, நான் நல்லா தானே இருக்கேன். நீங்கள் எல்லாம் செய்யாமல், ஒன்றுமே செய்யாமல், எதுவுமே செய்யாமல் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சுமைகள் அது எப்படி வருது தெரியாது. ஆனால் உண்டு, அல்லாஹ்
நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அதற்கு உடனே எதிராக செயல் ஆற்றினாலும், அதனை உடனே அதை புரிந்து கொண்டு அதற்கு எதிராக செயல்பட்டாலும் செயல்படாவிட்டாலும், அதை நீங்கள் கண்டுகொண்டாலும் கண்டுகொள்ளாவிட்டாலும், அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் புறக்கணித்தாலும், அல்லது அந்த விடயத்தில் நீங்கள் நொந்து போனாலும் நொந்து போகாவிட்டாலும், ஒவ்வொரு விடயத்துக்கும் யார் எதை செஞ்சாலும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். நீங்கள் அப்படி கையை அசைச்சிங்க, ஏன் அசைச்சிங்கன்னு அல்லாஹ் கேட்பான். நீங்கள் கண்ணை பார்த்து இப்படி சாட செஞ்சீங்க, அதையும் அல்லாஹ் கேட்பான். உள்ளத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஆளை பற்றி தப்பா, அதையும் அல்லாஹ் கேட்பான். அப்போ எனவே சும்மா நீங்கள் பாவத்தை நினைக்கிறீங்க, அதுக்கு போகிற அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்குறீங்க, அது வேறு விஷயம். உள்ளங்கள் நினைச்சிறது அல்லாஹ் மன்னிப்பான் தானே, குற்றம் பிடிக்க மாட்டான்னு வருது. அது நீங்கள் உங்களை பற்றி அல்லது வீணாக போகிறது. அடுத்தவனை பற்றி கெட்டெண்ணம் வைக்கிறது, அவன் அப்படித்தான் இப்படித்தான் நினச்சி போட்டு நான் ஒன்றும் நினைக்கலையேன்னு சொன்னால் அது பிள்ளை, அது கெட்டெண்ணம். ஈயாக்கும் இன்னும் ஹதீஸ், அடுத்தவங்களை பற்றி கெட்டெண்ணம் வைக்கிறதுக்கு நான் எச்சரிக்கிறேன். அதுதான் பேச்சுக்களில் மிகப்பெரிய பொய் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அது கூடாது. அப்போ இந்த இடத்துல நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் எவ்வளவுதான் நல்ல மனிதனாக வாழ்ந்தாலும், எவ்வளோ நல்ல மனிதனாக இருந்தாலும் சோதனை கண்டிப்பாக வரும். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சாலும், எதிர்வினை ஆற்றினாலும் ஆற்றாவிட்டாலும், எது நடந்தால் நடக்காவிட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக கேள்விகளை கேட்பான். யாரிடமிருந்து எந்த காரியம் வெளிப்பட்டதோ அது அல்லாஹுடைய அந்த மறுமையின் நீதிமன்றத்தில் அல்லாஹ் வச்சு நியாயத்தை நிலைநாட்டுவான். அது உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை சோதிப்பான், அல்லாஹ் உங்களுக்கு சுமைகளை தருவான். நீங்கள் நினைக்காத புறத்தில் உதவி வார மாதிரி நினைக்காத புறத்தில் சோதனை வரும். உதாரணமாக பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்களால் கிணற்றுக்குள்ளே போடப்படுறாங்க. அந்த பிஞ்சு உள்ளம், அந்த பச்சை பாலகன் என்ன செஞ்சது? அந்த புள்ள ஒன்றுமில்லை. வாப்பா இறக்கம் காட்டினதுக்கு அவரில் என்ன குற்றம்? பிள்ளைகள் சகோதரர்கள் சேர்ந்து வாப்பா அவரோட இறக்கம் எங்களோட இறக்கம் இல்லை, வாங்க தூக்கி கிணத்துக்குள்ளே போடுவோம், அவர் என்ன செத்து போட்டும்னு தான் நினச்சாங்க. அவர் தப்புவார் பொழைப்பார்னு அவங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன? அவருக்கு அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை வைத்து கண்ணியப்படுத்தினான். அது கிணத்துக்குள்ளே போடப்பட்ட பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரியாது. அடுத்த நொடி நான் தப்பிச்சா போதுன்னு நினச்சவர் கிணத்துக்குள்ளே போடப்பட்டு இருக்கிற பொழுது, உதாரணமாக ஒரு பால் அடைஞ்ச கிணத்துக்குள்ளே ஒரு ஆளை போட்டாங்க. இப்போ ஒரு ஆள் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு? எனக்கு எகிப்தில் அரசர் ஆகணும், எகிப்தில் ஒரு மந்திரி ஆகணும்னு சொன்னால் என்ன சொல்லுவார்? நீ கிடந்து சாவும் கூட்டு போயிடும். ஆனால் அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதருக்கு என்ன எண்ணம் வரும்? எனக்கு அடுத்த நொடி உயிர் வாழ கிடைச்சா போதும்னு நினைப்பான், அப்படி தானே? ஆனால் அல்லாஹ் அந்த உதவியும் செஞ்சான். அந்த உதவிதான் காரணம் அவர் எகிப்தினுடைய மந்திரி ஆகிறதுக்கு. அப்போ எனவே அல்லாஹ் அதை கைவிட மாட்டான். எதிர்பாராமல் நீங்கள் நல்லவராக இருக்கும்போது சோதனை வரும். ஆனால் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் தானே, அல்லாஹ் கைவிட மாட்டான். இந்த உலகத்தில் உங்களை கண்ணியப்படுத்துவான். ஒரு பொழுது அது இங்கே நடக்கவில்லை என்றால் அதே கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பல மடங்காக அல்லாஹ் ஆக்கி மறுமையில் கண்ணியப்படுத்துவான். இது ஒரு விஷயம். அடுத்து பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் ஒரு மனைவியோடு போர்வைக்குள்ளே இருக்கும் பொழுது எனக்கு வஹி வந்ததாக இருந்தால் அது ஆயிஷா. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டவங்க நமக்கு தெரியும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்குள்ள அங்கீகாரம் என்னென்றால், ரசூலுல்லாஹ்க்கு வஹி வருது, அவங்களுக்கு தான் வருது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு நான் ஒரு போர்வைக்குள் இருக்கும்பொழுது எனக்கு வஹி வந்துண்டா, இது யாருக்கு கிடைச்ச அங்கீகாரம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. அப்போ வேறு அந்த சிறப்பும் வேறு மனைவிமாரு கிடைக்கல. இப்போ இந்த மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அவங்களோட வாப்பாவை நேசிக்கிறேன், அவங்கள நேசிக்கிறேன். ஆயிஷாவுடைய சிறப்பு எவ்வளோ சொன்னாங்க. அவருடைய அறிவை பற்றி இப்னு ஷிஹாப் அஸ்-ஸூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும் பொழுது சொன்னார்கள், முழு உலகத்தில் இருக்கிற பெண்களுடைய அறிவை ஒரு தட்டிலையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவை ஒரு தட்டிலையும் வைத்தால், ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இன்றைக்கு எவ்வளோ டாக்டர் PhD எல்லாம் முடிச்சிருக்கிறாங்க பெண்கள். அந்த தத்துவம், சிந்தனை, கோட்பாடு, அந்த ப்ரொஃபஸர் ஆவது இது எத்தனையோ PhD எல்லாம் முடிச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் தூக்கி ஒரு தட்டில் வைங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவை ஒரு தட்டில் வச்சால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவு தான் பாரத்தால் அப்படியே கீழே போகும்னு சொன்னாங்க மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எங்கே படித்தாங்க? எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாங்க? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்தாங்க. அவங்க படித்தது எல்லாம் வஹி. இன்றைக்கு இருக்கிறதெல்லாம் இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று மாறும். அது அப்போ எனவே இன்றைக்குள்ள தகவல்கள் ஆயிஷா நாயை படித்து தான் இல்ம், அறிவு. அப்போ எனவே அப்படிப்பட்ட பெண்மணி பனுல் முஸ்தலக்குடைய யுத்தத்துக்கு போய்த்து வார நேரம் மதீனாக்கு வாராங்க. பனுல் முஸ்தலக் யுத்தத்துக்கு போகிற நேரம்
அவங்க ரசூலுல்லாஹ்வோட மனைவியா கண்ணியமாக கௌரவமாக போனாங்க. அப்பாவி பெண், எந்த தவறையும் நினைச்சு பார்க்காத பெண், எங்களுடைய தாய், மூமின்களுடைய தாய், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, உலகத்தில் முதலாவது இந்த உம்மத்தில் சொர்க்கம் போற அபூபக்கருடைய மகள் ரலியல்லாஹு அன்ஹு. மரணம் சொல்லக்கூடிய யுத்தத்துக்கு போயிட்டு வார நேரம் மதீனாவில் கதை பரவி இருக்கிறது. ஆயிஷா சஃப்வான் இப்னு முஅத்தல் சுலமி ரலியல்லாஹு அன்ஹு இவரோட தப்பாக நடந்து கொண்டார். இப்போ எங்களுக்கு சொல்றதுக்கே கஷ்டமாயிருக்குது. இது இமாம் புகாரி கிதாபுல் இஃப்க் ஹதீஸுல் இஃப்க்னு சொல்லி பெருசாக போட்டு எழுதியிருக்கிறார்கள். அப்போ இந்த செய்தி எப்படி பனுல் முஸ்தலிக் யுத்தத்துக்கு போகிறாங்க, போகும்பொழுது இப்படி போன பெண்மணி மதீனாவுக்கு வாராங்க, பார்த்து அந்த செய்தி அப்படியே பரவி மதீனா முழுக்க ஆயிஷாவை பற்றி தப்பான செய்தி பரப்பப்படுகிறது. எப்படி இருக்கும் அந்த சோதனை, எப்படி இருக்கும் அந்த உள்ளத்தில் சுமை. இப்போ ஒரு மூமின் எப்படி நடந்துக்குவான்னு சொன்னால், அந்த பெண்மணியோட உள்ளத்தில் ரசூலுல்லாவும் அவ்வளோ நேசமாக இருந்த ரசூலுல்லா, அவ்வளோ பாசமாக இருந்த ரசூலுல்லா, அவ்வளோ பாசமாக இருந்த குடும்ப உறவினர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகறாங்க. ரசூலுல்லா திடீர்னு வராங்க, கொஞ்சம் பேசுகிறாங்க போகிறாங்க, கொஞ்சம் பேசுகிறாங்க போகிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் மாற்றம் விளங்குது, எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த பெண்மணி, அது சின்ன வயசு, எப்படி இருக்கும் அந்த பெண்மணிக்கு? சாதாரண ஒரு பெண்மணி, ஒரு பெண், உங்களோட பிள்ளை அல்லது உங்களோட சகோதரியோட பிள்ளை, உங்களோட குடும்பத்தில் ஒரு பெண் பிள்ளையை பற்றி இந்த பிள்ளை இந்த பையனை காதலிக்குதுன்னு கேள்விப்பட்டாலே எங்களுக்கு எப்படி இருக்கும்? சாதாரண ஒரு பொம்பளை புள்ள இப்படி செஞ்சேன்டா எப்படி எனக்கு மேனி எப்படி இருக்கும், என் பிள்ளை எப்படி செய்தேன் எப்படி கொதிப்பீங்க, எப்படி உங்களோட கௌரவம் அது நாசமாக போகுதுன்னு நினச்சி நீங்கள் எவ்வளோ துடிச்சு போவீங்க, பதட்டம் அடைவீங்க. இது சாதாரண ஒரு பொம்பளை பிள்ளை இப்படிண்டா எங்களுடைய தாய் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிண்டா எப்படி அந்த நிலை இருக்கும், அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹ்க்கு எப்படி இருக்கும்? முனாஃபிக்கள் இப்படி கதையை பரப்பிட்டாங்களே, இவங்க யோசி இப்படி இருக்கிற நேரம் இவங்க முழுக்க போனது எங்க? மதீனா முழுக்க இப்படி கதை பரவி இருக்கிறது. என்னை பற்றி தப்பான ஒரு கதை, சாதாரணமாக களவெடுத்தாங்க, திருடுனாங்கண்டா அது வேற விஷயம், அந்த வேறனா பாவம் தான். ஆனால் அந்த பாவம் உள்ளத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒரு பெண்ணினுடைய கற்புட விஷயத்தில் குற்றம் சுமத்துறதுங்கிறது அது சாதாரண விஷயம் அல்ல. அப்போ எப்படி வலிச்சிருக்கும், எப்படி சுமை? ஒன்று குற்றம் சுமத்தப்பட்டது, தப்பான குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு வஹீயெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ் கூட இப்படி இருக்கிற நிலையில் என்னை விட்டு ஒதுங்கி போகிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒதுங்கி போனால் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போகிறாங்க, பெருசாக பேசுகிறாங்க, இல்லை முகம் கொடுக்குறாங்க, இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த பெண்ணுக்கு? ஆனால் அந்த பெண்ணுடைய நம்பிக்கை எல்லாம் இதயத்தில் சுமைகள் இப்படி வந்து ஒவ்வொரு கட்டமாக வர அவங்களுக்கு ஈமான் தான் கூடிச்சு, உள்ளத்தில் ஈமான் கூடிச்சு. நிச்சயமாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு இதை தெளிவுபடுத்துவான். அவங்களோட எண்ணம் அந்த நேரத்தில் சுமை கூட இது அல்லாஹ் தெளிவுபடுத்துவான். அவங்களோட எண்ணம் எல்லாம் ஒரு கனவு ரசூலுல்லாஹ்க்கு தெளிவுபடுத்துவான். அல்லாஹ் ஒரு கனவை காட்டுவான், ஆயிஷா உத்தமின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு கனவை காட்டுவான்னு சின்ன அளவில் யோசிச்சாங்க. ஆனால் இந்த சுமைகள் அவ்வளவு சுமைகளாக வந்தது. அந்த பெண் போனதெல்லாம் அல்லாஹ்வை நோக்கி. அல்லாஹ் சூரத்து நூறில் 10 வசனங்களுக்கு மேலே அல்லாஹ் 10 வசனங்கள் அப்படி தொடர்ந்து இறக்குறான். சூரத்து நூறில் அல்லாஹ் அடுக்கடுக்காக 10 வசனங்கள் அப்படி இறக்குற பொழுது எப்படி இறக்குறான்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட விஷயத்தில் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனங்களை இறக்குறான். ஆயிஷா ஒரு பத்தினி, ஆயிஷா ஒரு உத்தமி என்று சொல்லி அல்லாஹ் தெளிவுபடுத்தி விளங்கப்படுத்தி குர்ஆனில் 10 வசனங்களுக்கு மேலே அல்லாஹ் இறக்குறான் என்று சொன்னால், அந்த பெண்மணியுடைய நம்பிக்கை, ஈமான், அல்லாஹ்வின் பக்கம் சென்ற முறை, அல்லாஹ்வோடு இருந்த அந்த பிணைப்பு எப்படி இருந்திருக்கும் என்பதை பாருங்க. இதில் என்ன விஷயம் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி குர்ஆன் வசனம் இறங்குது. அவங்க முதலாவது அந்த வாப்பா அம்மா சொன்னாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போன்னு சொன்ன பொழுது, நான் ரசூலுல்லாஹ்ட்ட போக மாட்டேன், நான் அல்லாஹ்ட்ட தான் போவேன். அப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்ட்ட போகிற தப்பில்லை, கணவன் தான் மனைவி போகணும். ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்த சிந்தனை, நான் ஓடி போய் இந்த கணவனை சந்திக்கணும், அங்கே போய்த்து நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், இல்லை என்ற ரப்புக்கு நான் நன்றி செலுத்தணும், என்ற ரப்பின் பக்கம் நான் போகணும், அந்த எண்ணம் தான் அதுவரை இருந்தது. அப்போ எனவே பாருங்க, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் தப்பு செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்த பெண்ணினுடைய மனோநிலையை பாருங்க. அப்போ இந்த ஒரு செய்தி என்ன சொல்லுது? இப்போ அவங்க நினைச்சேன்னா ரசூலுல்லாஹ் கனவுல காட்டியிருந்தா அது முடிஞ்சிருக்கும், அது சப்ஜெக்ட் ஒரு சின்ன விஷயமா போயிருக்கும். ஆனால் இன்று உலகத்தில் மூமினாக முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொருவரும் கியாமத்து நாள் வரை கையிலே குர்ஆனை எடுத்தால், ஆயிஷா உத்தமி பத்தினி என்று சொல்லாதவரை குர்ஆனை ஓதி முடிக்க முடியாது. குர்ஆனை மூடி கீழே வைக்கிறேன்டா அவர் குர்ஆனில் சொல்லணும் ஆயிஷா பத்தினியான பெண்மணி என்று அல்லாஹுடைய வஹீயில் இருந்து சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லிட்டான், அதுக்கப்புறம் வேற யார் சொல்லணும்? அல்லாஹ்வோட உண்மையாளன் வேற யார் இருக்குது? அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை ஆயிஷா பத்தினி என்று சொன்னால்தான் அவன் குர்ஆனை முழுமையாக ஓதியவனாக முடியும்.
ஆயிஷா உத்தமின்னு சொல்றதும் குர்ஆன். அப்படி சொல்ல இல்லைன்னா குர்ஆன் அவன் ஓதவில்லை. அதனால தான் அறிஞர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களை ஏசுறவன், சஹாபாக்களோட விஷயத்தில் கை வச்சு ஏசுறான்டா அவன் ஃபாசிக், பாவி. ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்தில் கை வச்சான் அவன் காஃபிர். ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்தில் யாராவது கை வச்சா அவன் காஃபிர், குர்ஆனை மறுக்கிறான். எனவே சகோதரர்களே பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹுடைய நிலைக்கு அல்லாஹ் கொடுக்குறான். ஒவ்வொரு பக்கத்தில் இருந்து நினைக்க கூட இல்லை, ஆனால் இப்படி சோதனை கொடுத்து. இன்னொரு விஷயம் பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்தா இப்னு உஸாஸா ரலியல்லாஹு அன்ஹுக்கு செலவழிச்சிட்டு இருந்தாங்க. மிஸ்தா இப்னு உஸாஸா பத்ரில் கலந்து கொண்ட சஹாபி. அவங்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்தக்கார சஹாபி மிஸ்தா இப்னு உஸாஸா. அவருக்கு அவர் செலவழிச்சிட்டு இருந்தார். வசதி இல்லாத சஹாபி செலவழிச்சிட்டு இருந்தார். அவரை கொடுப்பனவர்களை கொடுத்துருந்தார். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த இட்டுக்கட்டப்பட்ட விஷயத்தில் அந்த சஹாபியும் சம்மந்தப்பட்டார். அவரும் கொஞ்சம் பேசிட்டார் தெரியாமல். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு கொடுக்கறத நிறுத்திட்டார். நான் இவனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த பிள்ளைய விஷயத்தில் இவனே இப்படி பேசுகிறானேன்னு தான் நம்ம யோசிப்போம். பொதுவாக அந்த சிந்தனை வரும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி மனிதன் அடிப்படையில் வந்த பொழுது அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது நீங்கள் விரும்ப மாட்டீங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அல்லாஹ் கேட்குறான், அல்லாஹ் துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது நீங்கள் விரும்ப மாட்டீங்களா? அப்போ எனவே மன்னிச்சிருங்க. உடனே மன்னிச்சு போட்டு திரும்ப கொடுத்தாங்க. இதுதான் சஹாபாக்கள். அப்போ எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் சோதனை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் சோதனை. ஆனால் அவர்கள் அல்லாஹுடைய வார்த்தைக்கு மீறி போக இல்லை, அல்லாஹ்வின் பக்கம் தான் போனாங்க. எந்த பெரிய சோதனை வந்தாலும், எந்த பெரிய சதி முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டாலும், அல்லாஹ் சொன்னான் என்றால் நான் அதற்கு அடுத்தபடி யோசிக்க மாட்டேன், உடனே நான் கட்டுப்படுவேன் என்றார்கள். அப்பொழுது சோமைகள், அந்த சஹாபாக்குடைய அந்த சுமைகளை, சோதனைகளை அல்லாஹ் பஞ்சு பஞ்சாக மாற்றி அதில் வெற்றியை கொடுத்தான். வெற்றியை மட்டுமல்ல, எதை இழிவாக சமூகம் பார்த்ததோ அதை அல்லாஹ் புகழின் உச்சமாக அல்லாஹ் மாற்றினான். இன்றைக்கு கியாமத்து நாள் வரைக்கு அல்லாஹுடைய இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட அந்த ஏட்டில் வைக்கிற அந்த குர்ஆன், அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருக்கிற குர்ஆன்ல ஆயிஷாவை பற்றி இருக்குதுன்னு சொன்னால் எந்த அளவு சிறப்பு அது! அன்புக்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹ் அவன் பக்கம் போனால் எந்த சுமைகள் வந்தாலும், மனிதர்கள் மஹ்லூக்களிடம் போகாமல் ஹாலிக்கிடம் போனால் அல்லாஹ் இயற்கைக்கு, உலகத்தினுடைய வளமைக்கு மாறாக அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் இந்த எப்படி இவங்க நினைச்சாங்க லேசா கனவோட முடிஞ்சிடும், ஆனால் அல்லாஹ் இதை சாதாரண ஒரு விடயமாக விடாமல் பெரிய ஒரு வரலாறாக அல்லாஹ் மாற்றி, இந்த பெண்ணினுடைய பக்குவத்துக்கு அல்லாஹ் உலகத்தில் ஒரு முத்திரையை, ஒரு சான்றிதழை அல்லாஹ் வழங்குகிறான். அது ஹதீஸில் அல்ல, குர்ஆனில் அல்லாஹுடைய வார்த்தை, நஸல பிஹிர் ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்சிரீன். ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியோட உள்ளத்துக்குள்ளே போடுறாங்க இந்த குர்ஆன். அப்படிப்பட்ட குர்ஆனில் வந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி தான் இன்னும் ஒரு கட்டம், மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், சாத் இப்னு ரபி, சாத் இப்னு உபாதா, சாத் இப்னு இப்படி ஒன்றொண்டா வரும். சாத் இப்னு முஆத், இப்படி ஒன்றொண்டா வரும். எப்படி வாப்பாட பேரோட நினைச்சு ஈசா இப்னு மரியம், அம்மாவோட நினைச்சு பாரு. அல்லாஹ் அதை குர்ஆன்ல நினைக்கிறான். எப்படி பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் திடீரென்று கற்பமுறுகிறார்கள். கற்பமுற்று பிள்ளையை பெற்று எடுத்துட்டு வராங்க. சூரா மரியம்ன்ற ஒரு அத்தியாயத்தை எல்லாம் வச்சிருக்கிறான். கற்பமுற்று பிள்ளையை பெற்று எடுத்துட்டு வராங்க. இப்போ வார நேரம் ஃபஅதத் பிஹி கௌமஹா தஹ்மிலு காலு யா மர்யம் லகத் ஜிதி ஷைஅன் ஃபரியா. அவங்க பிள்ளையை சுமந்துட்டு, புள்ளையை பெத்தெடுத்துட்டு, கையில் புள்ளை பெத்தெடுத்து ஒரு 2 மணித்தியாலங்கள், ஒரு 2 நாள் புள்ளையை கையில் எடுத்துட்டு வார நேரம், இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிக்க இல்லை, திருமணம் முடிக்க இல்லை. திடீர்னு கையில் புள்ளையை கொண்டு வந்தால் இந்த சமூகத்துக்கு தெரியுமா என்ன நடந்துன்னு? சும்மா இருந்தாலே இந்த சமூகம் நம்மளை விடாது. அப்போ இது இப்படி நடக்கிறதாக இருந்தால் இந்த சமூகம் விடுமா? ரசூலுல்லாவையே பைத்தியம் என்று சொன்ன சமூகம் எங்களை இந்த மாதிரி ஆட்களை, பெண்களை இந்த சமூகம் விடுமா? விடாது. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் இந்த பெண் புள்ளைய சுமஞ்சிட்டு வார நேரம் மக்கள் சொன்னது என்ன தெரியுமா? காலு சொன்னார்கள், யா மர்யமு லகத் ஜிதி ஷைஅன் ஃபரியா யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. மோசமான வேலையை செஞ்சுட்டு வாரீங்களே மரியம், தப்பான விஷயத்தை மறைமுகமாக சொல்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். விபச்சாரத்தில் ஈடுபட்டு புள்ளையை பெற்றுட்டு வாரீங்களேன்னு சொன்ன அந்த பத்தினி உத்தமி, அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும்? அல்லாஹ் அவனுடைய வல்லமையால் கொடுத்த பிள்ளை கையில் சுமந்துட்டு வாராங்க. இந்த மக்கள் சொல்லாங்க, யா உக்த ஹாரூன், ஹாரூன்ட சகோதரியே, மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா.
உன்னோட வாப்பா கெட்ட மனிதர் அல்ல, உன்னோட உம்மா விபச்சாரி இல்லை, ஆனால் நீ இப்படி செய்திருக்கிறாய் என்று சொன்ன பொழுது வேற பதில் இல்லை. அல்லாவுக்கும் இந்த பிள்ளைக்கும் எனக்கும் தெரிஞ்ச ரகசியம் வேற யாருக்கும் தெரியாதே. அந்த மலக்கு வந்து அவர் சொன்னார், இந்த செய்திகள்லாம் தெரியும், அல்லாஹ்வோட புறத்தால் வந்தது, அல்லாஹ் அப்படியே பிள்ளையை கொடுக்குறான், அல்லாஹ்வுடைய சக்தியால் அல்லாஹ் பிள்ளை ஒரு நன்கொடையாக வழங்குகிறான். சுமந்துட்டு வராங்க. சமூகம் சொல்லுது எப்படி இருக்கும் அந்த சுமை, ஒரு பெண்ணுக்கு அந்த வலி எப்படி இருக்கும். தன்னுடைய கற்புட விஷயத்தில் தான் நினச்சி கூட பார்க்கல, தான் இப்படி இருக்கிற பொழுது அல்லாஹ் இப்படி ஒரு சன்மானத்தை தந்து மக்களெல்லாம் என்னை இழிவுபடுத்துகிறாங்களே என்று இருக்கும் பொழுது அந்த தாய்க்கு எப்படி இருக்கும். யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇ வ மா கானத் உம்முகி பகியா. வேற பதில் எதுவுமே இல்லை, சுமைகளுக்கு மேல் சுமைகள் தான் அந்த தாய்க்கு வருகிறது. உடனே அந்த தாய் சொன்னார்கள், ஃபஅஷாரத் இலைஹி قالوا كيف نكلم من كان في المهد صبيا. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பிள்ளையின் பக்கம் கையை காட்டினாங்க. கையில் பச்சை குழந்தை, பிள்ளை பேசுமா, பச்சிலம் குழந்தை, இப்போ தான் பெற்றெடுத்துட்டு வராங்க. பாஷாரத்திலே பிள்ளை இருக்குங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ சொன்னாங்க, காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி ஸபியா. தொட்டில்ல மடியில் இருக்கிற இந்த பச்சிலம் குழந்தை, இந்த பச்சை பிள்ளை எப்படி பேசும் மரியம்? கைஃப நுகல்லி, நாங்கள் எப்படி இந்த பிள்ளையோட பேசுறது? நீங்கள் செஞ்சதையும் செஞ்சு போட்டு, தப்பு செஞ்சு போட்டு, தவறு செஞ்சு போட்டு, இப்போ நீங்கள் பிள்ளை மீது பழிய போடுறீங்களே, பிள்ளைகிட்ட கேளுங்கண்டா நாங்கள் எப்படி பேசுறது? எப்படி அந்த பிள்ளை பேசும்? قال إني عبد الله. அந்த பிள்ளை பேசுது, அல்லாஹ் பேச வைக்கிறான். قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا والسلام علي يوم ولدت ويوم أموت ويوم أبعث حيا ذلك عيسى بن مريم قول الحق الذي فيه يمترون. அல்லாஹ் இந்த வசனத்தை சூரா மரியம்ல சொல்றான். அந்த பிள்ளை சொல்லுது, கால இன்னி அபுதுல்லாஹ். அந்த பிள்ளை பேசின முதலாவது வார்த்தை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. நீங்கள் அல்லாஹ் மீது இப்படி எண்ணம் கொண்டிருக்கிறீங்க, இந்த தாயின் மீது இப்படி எண்ணம் கொண்டிருக்கிறீங்க. தாய் பத்தினின்னு சொல்ல இல்லை, தாய் உத்தமின்னு சொல்ல இல்லை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் என்பதை அந்த புள்ள சொல்லுது. இன்னி அபுதுல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. நீங்க அல்லாஹ் வணங்காததுக்கு நான் என்ன செய்ய? இன்னி அபுதுல்லா ஆதானியல் கிதாப வஜஅலனி நபியா. அவன் வேதத்தை தருவான், என்னை நபியாக ஆக்குவான். வஜஅலனி முபாரக்கன், என்னை பரக்கத்து பொதிந்தவனாக அல்லாஹ் ஆக்குவான். ஐனமா குந்து, நான் எங்கிருந்தாலும். வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் தொழுகையை கொண்டும் ஜக்காத்தை கொண்டும் அல்லாஹ் எனக்கு வசி செய்திருக்கிறான். வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபஅத்து ஹய்யா, நான் பிறந்த நாளிலும் நான் வஸ்ஸலாமு அலைய யௌம உலித் வ யௌம அமூத், நான் பிறந்த நாளிலும் மரணிக்கிற நாளிலும் மீண்டும் எழுப்பாட்டுகிற நாளிலும் என் மீது சாந்தி உண்டாகட்டும், சாந்தி இருக்கிறது. அந்த பிள்ளை சொல்லு, அல்லாஹ் சொல்லான், தாலிக ஈஸா இப்னு மரியம், இது மரியமுடைய மகன் ஈசா என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்க நினைச்சிருப்பாங்க என்ன, இந்த பிள்ளை பேசுமா? அவங்க நினைச்சிருப்பாங்க, சும்மா கையை காட்டினாங்க. ஆனால் அல்லாஹ் பேச வச்சான். அப்போ சுமைகள் கூடி இதுக்கு புறம் ஒன்று இல்லைன்னு இருக்கிற பொழுது இந்த உலகத்தினுடைய நியதிக்கு மாற்றம் அல்லாஹ் உதவி செய்வான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சானா இல்லையா? நெருப்பை மாற்றினானா இல்லையா? அதே மாதிரி ஆயிஷா ரதியல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினானா இல்லையா? இப்போ பிறந்த உடனே புள்ள பேசுமா? பேச வச்சு அல்லாஹ் உதவி செஞ்சானா இல்லையா? இயற்கைக்கு முரணா, ஒரு வருஷம் தாண்டி 2 வருஷம் போகணும் புள்ள ஒழுங்காக பேசுறதுக்கு. ஆனால் அல்லாஹ் உடனே பேச வைக்கிறான். அதுவும் எதை? தௌஹீதை பேச வைக்கிறான். நான் அல்லாஹ்வுடைய அடிமை, வேற யாருக்கு அடிமை இல்லை. இன்னி அபுதுல்லான்னு பேச வைக்கிறான். அப்போ எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சுமைகள் அதிகரிக்க 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 எங்களோட உள்ளங்கள் அல்லாஹ்வை நோக்கி போகிறது இன்னும் தீவிரமடையணும். அல்லாஹ் நோக்கி போறேன், சுஜூதில் போறேன், அல்லாஹ் இடத்துல மன்றாடுறேன், கண்ணீர் துளிகள் தான் அந்த அல்லாஹோடு பேச வேண்டும். யா அல்லாஹ், என் உள்ளத்தில் இவ்வளவு சுமைகள் இருக்கிறது, என்னுடைய உள்ளத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் இருள்கள் இருக்கிறது, நீக்கியா அல்லாஹ், பாவங்களை இல்லாமலாக்கியா அல்லாஹ், இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க, கண்ணீர் வடிங்க, அல்லாஹ்வின் பக்கம் போங்க. நீங்க நினைக்கிறதை விட பல மடங்கு உயர்ந்த உன்னதமான உதவிகளை அல்லாஹு தாலா தர காத்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சுமைகள் அதிகரிக்க அதிகரிக்க எங்களோட வாழ்க்கையில் ஈமான் கூடணும். ஃபஸாதஹும் ஈமானா, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்ற அந்த
முகவரி, அந்த செய்தி எங்களுடைய உள்ளத்தில் ஆழ பதிக்க வேண்டும். அது எங்களுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். எங்களுடைய ரப்பு நாடினால் இந்த உலகத்தில் குன் என்றால் ஃபயகூன், எல்லாம் தூள் தூளாக போகும். இந்த உலகத்தில் கடைசி நேரம் வரும்பொழுது மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக அப்படியே பறக்கும் என்றால், இந்த பெரிய கல்லு மலைகள், எவரெஸ்ட் சிகரம், இமயமலை எதுவாக இருந்தாலும் இது கல்லு மலைகள் பஞ்சு பஞ்சாக அப்படி பறக்கும் என்று சொன்னால், எங்கட உள்ளத்தில் இருக்கிற சின்ன சின்ன கவலைகளெல்லாம் நீக்க மாட்டானா? நீக்க மாட்டான் அல்லாஹ். அதெல்லாம் உடைச்சி தூள் தூளாக்க மாட்டானா? எனவே அல்லாஹ் உயர்ந்தவன், மிகப்பெரியவன் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் எடுத்து அவன் பால் செல்லுகின்ற பொழுது எங்களோட சுமைகளை அல்லாஹ் பஞ்சு பஞ்சாக மாற்றுவான். அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்னுடைய அடியான் என்னை நோக்கி எவ்வளவு விரைந்து வருகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்வோம். எவ்வளவு வேகமாக செல்கிறோமோ அவ்வளவு வேகமாக அல்லாஹுடைய உதவியும் அருளும் எங்களை ஆறத் தழுவிக்கொள்ளும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கியல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.